ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, charting.comல இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்டிங் அட்லஸ் அப்படிங்கிறது. இந்த சார்டிங் அட்லஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த charting.com பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்டாக் ஃபில்டர்ஸ்க்கு வந்து இந்த சார்ட்டிங்கை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த charting.com பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலான ஒரு ஃபில்டர்ஸ் இல்லை நார்மலான ஸ்கிரீனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்க டேட்டாஸ் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸ்டாக்ஸை வந்து நீங்க ஃபில்டர்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து எப்படி இருக்கு, அந்த பிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய அந்த ஹையர் பிஇ ரேஷியோ இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணணும், இல்ல லெஸரா இருக்கக்கூடிய பிஇ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணணும், இல்ல அவங்களோட டெப்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ஐட்டம்ஸ் வந்து நீங்க நிறைய ஸ்டாக் ஃபில்டர்ஸ்ல ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. பட் சார்ட்டிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டிங்க்ல வந்துட்டு நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்ல ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ, இல்ல ஏடிஎக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட வால்யூம், ட்ரேட் ஆகக்கூடிய வால்யூமை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எல்லாமே வந்து இந்த charting.comல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஃபில்டர்ஸ், அதாவது ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ்ல வந்து இதுல வந்து பண்ண முடியும் இந்த charting.comல. ஏன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி ஃபில்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த சார்ட்டிங் அட்லஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் ஸ்கிரீனர்ஸ், அதாவது மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்துட்டு நீங்க நீங்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டு ஒரே பேஜ்ல அந்த எல்லா ஃபில்டரையும் வந்து ரன் பண்ண வைக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேஜ்ல உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து 20 கீழே எதெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபில்டரை வந்து போட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபில்டர் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎக்ஸ் அபவ் 50 அபவ் 60 இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபில்டர் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரே பேஜ்ல வந்து உங்களுக்கு நீங்க போட்டு வச்ச அந்த ஆர்எஸ்ஐயும் காட்டும், அதே மாதிரி ஏடிஎக்ஸையும் காட்டும். அதுதான் வந்து இந்த சார்ட்டிங் அட்லஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து என்னோட அட்லஸ்ல நான் இப்போ லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சார்ட்டிங் அட்லஸ்ல என்னோட அக்கௌண்ட்ல வந்து நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆல்ரெடி நான் என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாப் கைனஸ் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஃபில்டரா வச்சிருக்கேன். இதுல வந்து என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு வந்து நீங்க இந்த அட்லஸ் வந்து ஓபன் பண்றீங்களோ அன்னைக்கு டேட்ல அந்த டயத்துல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து டாப் கெய்னர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதுல லிஸ்ட் பண்ணி காட்டும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல் மோட்ல வந்து காட்டுங்க, அதாவது ஒரு சார்ட்டா வந்து உங்களுக்கு காட்டுது. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் வந்துட்டு இது வந்து பக்கத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் லாசஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஃபில்டர் பண்ணி காட்டுது. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹையர் வால்யூம்ல வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத மூணாவது செக்ஷன்ல பாக்குறீங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜை விட லெஸர் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு டேபிள வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு இங்க காட்டுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து அடுத்த செக்ஷன்ல காட்டுது. அதுக்கு அடுத்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 365 மூவிங் ஆவரேஜை விட லெஸரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டே பியரிஸா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு, 3 வீக்ஸ் பியரிஸா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு, 3 மந்த் பியரிஸா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு ஃபில்டர் வந்து நான் வச்சிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா RSI 40 விட லெஸரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன, 52 வீக்ஸ் லோயருக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து நடக்குது,
இதுக்கான ஃபில்டர்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 4-day bullish, 3-week bullish, 3-month bullish, ADX, இன்சைட் கேண்டில் செட்டப் வந்து எந்தெந்த இதில் ஃபார்ம் ஆகுது, பிவோட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணின ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் ஒரு ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரே பேஜ்ல வந்து டேட்டா எனக்கு கிடைச்சிடுறது அப்படிங்கிறதுனால இதை வந்து எப்படி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேப்ல இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட்ல டாப் கெய்னர்ஸ் யாரு, யாரு வந்து டாப் லூசர்ஸ் யாரு, அதிகமான ட்ரேட் வால்யூம் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நடந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் விட லெஸரா இருக்கு, எதெல்லாம் வந்து பியரிஷா இருக்கு, எதெல்லாம் வந்து புல்லிஷா இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நான் சிங்கிள் பேஜ்ல வந்து என்னால பார்க்க முடியும். ஸோ எல்லா டேட்டாவும் வந்து நான் ஒரே பேஜ்ல வந்து நான் பார்க்கறதுனால உடனே வந்து நான் வந்து ஒரு 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 ஐடியா வந்து எனக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த அட்லஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதுல வந்து நான் ஒரு வாட்ச் லிஸ்ட் எனக்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அந்த வாட்ச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்காக ஒரு 50 ஸ்டாக்ஸ் மட்டுமே நான் ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஃபில்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த 50 ஸ்டாக்குக்குள்ள மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 50 ஸ்டாக்குக்குள்ள எந்தெந்த ஸ்டாக்குக்கு டாப் கெய்னரா இருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டாப் லூசர்ஸா இருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து அதிகமான லெவல்ல வந்து வால்யூம் அதிகமான வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து ஒன்லி இந்த 50 ஸ்டாக்ஸுக்குள்ள இருந்து மட்டும் எனக்கு டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ நீங்க முதலே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாட்ச் லிஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50 ஸ்டாக்கோ 60 ஸ்டாக்கோ 100 ஸ்டாக்கோ நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம். அது போக அந்த 100 ஸ்டாக்லயும் நீங்க கரெக்டா பிக் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு டேட்டா இருக்கு, என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த அட்லஸ் மூலமா வந்து நீங்க பாத்துக்க முடியும். ஓகே, இப்போ இதான் வந்து நீங்க புதுசா வந்து ஒரு அட்லஸ் ஓபன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே வந்து டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய சில டேஷ்போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சில அட்லஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கான டேட்டாஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃபில்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நீங்க டைரக்டா டேட்டா எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்களே உங்களுக்கான ஒரு அட்லஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், உங்களுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் வந்து இதுல பாசிபிள் தான். ஓகே, அப்போ இப்போ நான் திரும்பவும் நான் என்னோட அந்த அட்லஸ்க்கு வரேன். ஓகே, இப்போ என்னோட அட்லஸ்ல வந்து இப்போ நம்ம இருக்கோம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை ஒரு 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 இதை வந்து நான் எடிட்ல போயிட்டு நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபில்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50-day மூவிங் ஆவரேஜருக்கு லெஸரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன ஃபில்டர் வந்து எப்படி வந்து ஃபில்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், லேட்டஸ்ட் கேண்டில் இருக்கும் இல்லையா, லேட்டஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து அதோட க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். எத்தனை சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் கொடுத்துட்டேன், ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் க்ளோஸ் வந்து லெஸ் தென் நம்பர் எவ்வளவுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து 2500க்கு லெஸரா இருக்கோ அதை மட்டும் எனக்கு காட்டு. ஏன்னா நான் வந்து என்னோட மைண்ட் செட்ல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த ஸ்டாக்லாம் வந்து 2500 ருபீஸ்க்கு மேல இருக்கோ அதுல வந்து நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதெல்லாம் வந்து பிரைஸ் வந்து ஸ்டாக் வந்து அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரேட் வால்யூம் வந்து இருக்காது. ஸோ நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும். எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து ஹை பிரைஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ல எல்லாம் வந்து வால்யூம் வந்து அதிகமா இருக்காது. எப்பெல்லாம் வந்து ட்ரேட் வால்யூம் அதிகம் இருக்காதோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து அந்த லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு தேவைப்படுற டயத்துல வந்து உங்களால இமிடியேட்டா வந்து ஸ்டாக்கை வந்து நீங்க செல் பண்ணி எடுக்க முடியாது. நீங்க செல்லிங் ஆர்டர் போட்டு வச்சிருப்பீங்க, யாருமே வாங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த அடிஷ்னல் ஃபில்டரையும் இதில் போட்டிருக்கேன். எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து 2500க்கு பிலோவா இருக்கோ அதை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் வந்து என்னோட பேசிக் ஃபில்டர். இதான் வந்து அதாவது அந்த கண்டிஷனல் ஃபார்மேட். ஓகே, இதுல நான் எப்படி ஷார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சிம்பிளை பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணி காட்டு காலமா. அதுக்கப்புறம் வந்து அதுல லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸை வந்து காலம்ல வந்து ஒரு இதை காட்டு, அசெண்டிங்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து காட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்கை வந்து நான் காட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ காலம்ல வந்து என்னென்ன டேட்டாலாம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, லேட்டஸ்ட் க்ளோஸ் அதை வந்து லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸாக வந்து காட்டு. அதே மாதிரி லேட்டஸ்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது 50 டேஸ்க்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து எனக்கு இந்த டைட்டிலுக்கு கீழே காட்டு. 50 டே மூவிங் ஆவரேஜ் அதுக்கான டைட்டிலுக்கு கீழே காட்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த சிம்பிள் லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் எவ்வளவு, 50 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விகார்டோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165.25. இதோட 50 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167.6 சாரி 89. ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை விட இந்த லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் வந்துட்டு லெஸ்ஸராக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபில்டரில் வந்து காட்டுது. ஓகே, இப்போ இதுல எனக்கு என்ன மாதிரியான டிசைன்ல வேணும் அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல டேபிள்ல வேணும் அப்படின்னா டேபிள், இல்ல பார் சார்ட்டா வேணும்னா பார் சார்ட், பை சார்ட்டா வேணும்னா பை சார்ட், லைன் சார்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைன் சார்ட். இந்த மாதிரி மல்டிபிள் இதெல்லாம் இருக்கு. அதுல நம்மளுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்க, சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஃபில்டர்ஸுக்கும் வந்து நான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இந்த சார்ட்டிங்ல இருக்கக்கூடிய இந்த அட்லஸ் ஃபீச்சரை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி அதில் வந்து எப்படி வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.